இருக்கிறவங்க செம்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்டருக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாட்டாம, இவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயிர? எங்க அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டுல சரிபாதி எனக்கு. நான் எடுத்துக்கிட்டதுல 3ல 2 பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல 3ல 1 பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானங்கட்ட கணக்கா இருக்கு. 17ல பாதி 8, மிச்சம் 8ல என்னடா ஒரே விடுதலை போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திருட்டு போங்கடா. 2 ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டப்படாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் 16ல 8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு, பஞ்சாயத்து முடிஞ்சு விட்டு போகிறேன். ஒரு ஆடு உனக்கு தரணுமா? எங்க ஆட்டு புழுக்கே கூட தரமாட்டேன். கருப்படி போறீங்க, அந்த ஆட்டை உள்ள நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று. எதுக்கு நாட்டாம சொன்னதை செய். போ. என்ன நாட்டாம 17 ஆடே பிரச்சனையா இருக்குது, மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசாக்குறீங்களே. அந்த அறுவடை கொஞ்சம் கொடு. இந்த மாதிரி உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான், உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்கு மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு வெட்டு. அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். இந்த பாரப்பா, 18 ஆட்டுல சரி பாதி 9 ஆட நீ எடுத்துக்க. அதுல 2 பங்கு உனக்கு, 6 ஆட்டை நீ எடுத்துக்க. அது 3ல 1 பங்கு உனக்கு, 2 ஆட்டை எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய், உன்கிட்ட வாங்கின ஒரு கை மாத்தாரு நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. நாட்டாமன்னா நாட்டாமதான். 17 ஆட்டுல ஒன்ன சேர்த்து 18 ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு முடிச்சுட்டீங்களே. அதுக்கு தாண்டா நான் 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டா. எனவும் என் கரண்டு எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைத்தடிக்க ஆசை, குளிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. ஒரு இடத்துல கூட காணும். சின்ன ஆசை, நான் குமரனாக ஆசை, தன்னதான தானே. உங்க ஊர் நாட்டம் அங்க குளிக்கிறார், அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வயல் பண்ணணுமே. இந்த வயல் என்னது தண்ணி விடுத்துக்கிற சத்தத்தை காணா? ஐயோ நின்னு போச்சா? ஐயோ ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கடுக்குள்ள போயிருச்சே, அதெல்லாம் எரியுதே. என்ன நாட்டாம குளிச்சுட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா ஆம்பளை குளிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ, அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? தவிக்கிட்ட விசாரிக்கிற இடம் பாருது, பார்த்தா தெரியல ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரியுதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தா நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்று போச்சு, அந்த தொட்டி எங்கன்னு காட்டீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. இப்ப கரெக்டா சொன்ன தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்ட? அங்கிட்டு. என்னது? கிணறா? அடி ஆச்சி, நல்ல வேலை ஒரு உசுரை காப்பாத்துனப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா, அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுமா. எப்படியா? அங்கிட்டா? கொஞ்சம் அங்கிட்டா. பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் தான் மழையவே தாண்டவனாச்சே. இந்த போயிட்டேன், இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? அப்ப நான் குதிச்சிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாருங்க. போயிட்டீங்களா? பாவி நீயா? அங்கதாண்டி எலும்பு முடிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சு தேடி கடிச்சல ஓடல. ஐயோ ராசா,
ராச நடந்து ஏ ராசா நடுவீதி வந்தாக்கா நாய் விரட்டும். ஏய், ஏய், எதுக்கு நீ அழுகு பண்ணீங்க? இவ்வளவு அழுகுறீங்க? வர்றப்ப ஒரு சின்ன சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாரு. என்னங்க வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. என்ன? அதை நம்பி என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாகப்பணக்கே கிடைக்கிறேன் சொன்னாங்க. ஐயோ செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், உள்ள பேர் நான் சாகணுமே அழுகிறாங்க. அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படியாச்சு? அது கிணத்துல ஏமாந்து கிணத்துல வந்து கொண்டாடி சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிருச்சு. நான் கொடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன். அது உள்ள கொம்ப கொடுத்து தூக்கி விட்டு பாத்துக்கடி 1.5 கிலோமீட்டர் மேல விட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க. கால்ல குத்துன கடிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அந்த வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிடுவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா வரும்பி. நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வழி வலிக்குத? நீ விசாரிக்க வர்ற பூரா வந்து விழுந்தானா என் கதி என்ன ஆகுறது? சரி, அந்த காலை ஒல்ல வெளியடி. ஒல்ல 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 ஒல்ல. நான் இல்லங்க. காலத்தானே வெளியே எடுக்க, கயற வெளியே எடுக்கிற அரஞ்ச முன்னடி முன்னடி அப்படியே தவி போன சரியா போயிடும். அங்கம் குறைந்தவன பாரு, என் பேத்திக்கு நட்மான்னு தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாம ரம்பான்னு பேர் வச்சாத்தான் சீனி தண்ணியை ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பாதான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பாதான் முக்கியம். நட்மா தான் எடுத்துக்கியா? என்னங்க அது? செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வெறும் நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாம நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேச்சிய நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ளை? அந்த நக்மா பிள்ளை. நக்மா கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடிக்கிறோம். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நேட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்கீங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தின்னு பேர் வைக்க. எப்பா ராசா, உன்னை எங்க பாத்துறது? இங்க வந்து உட்காந்துருக்க. என்ன விஷயமா? இது என்ன ஊராது? என்ன ஊராங்கிற? பெத்த தோப்பனை பறி கொடுத்துட்டு 3 நாள் கர்மாதி வச்சிருக்க நீங்க. அங்க என்ன கல்யாணம் வச்சிருக்கான்? இல்ல நாங்கெல்லாம் எதுக்கு அலையிறோம்? 18 பஞ்சாயத்து தூக்கி தலையில வச்சுட்டு பொழுது வலிக்க. ராசா ராசா, நல்லா பார்க்க ஆள் நர மாதிரிதான் பார்ப்பேன். வாரி சுருட்டிட்டு இறங்கின வரிப்புலியோட மோசமானவன். இந்த விளாட்டிய வாழை பிடிச்சு பார்க்க நினைச்சாங்க, முன்னாள் போட்டு மண்டியை கடிச்சு போட்டு போயிருவேன். ஒக்க மக்கா எல்லாம் நான் மாட்டப்பா. ஆனா நீ குடும்பத்தை சுருக்கும்போதே தெரியுதுப்பா, உள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கேன்னு. ஏதாச்சும் பண்ணுவோம் போல் இருக்கு. பண்ணணும் பண்ணணும் ராசா, எதா இருந்தாலும் துணிந்து பண்ணும். உனக்காக என் வாசல திறந்தே இருக்கும். அதுக்காண்டி கதவு இல்லைன்னு நினைச்சிடாத. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு வர பாரு. வாடா ஆரம்பா. ஏப்பா அப்படி செஞ்சீங்க? நீ அப்படி செய்யற ஆள் இல்லையே. உன்னை அப்படி செய்ய சொல்லி தூண்டவன் யாரு? அவனை சொல்லு போயாண்ட. இது பொது இடம், இங்க பொதுவா தான் பேச முடியும். அதுக்காண்டி புது புது பார்வைனா சைட்ல பார்க்க கூடாது. என்ன? நான் எங்க உங்களை பார்த்தேன்? நான் அங்க சொல்றையா, நீ வேற. ஏய், எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சிருங்க. ஏமாமா, என்ன? ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரு 2 பட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவரு. இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு 2 படம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாத்திலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேர்ல சோறு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு அடி கூறுகிட்ட குப்பாயும். அவளே சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன். குடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடியாப்பா, என்ன வெட்டு வெட்டுறாயா? கொஞ்சம் சொல்லு. தாயே கருமாரி உருமாரி. என்னது, நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு. யாருதான் இருக்கா? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க.
ஐயோ, ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாளி, எப்படி இருக்கு? இந்த ஒரே வாங்க, அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தா இல்லாத நேரம். ஐயா, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா யார் வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா எடுத்துக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படி மட்டும் என்ன போய் தப்பா எடுத்துட்டீங்களே. ரோட்ல போயிட்டு இருந்துச்சு, எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு, நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேனப்பை நடத்திக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா, கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம் சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கருத்து வச்சிருக்கா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏற்றுவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அதை பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க. நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா, சின்னதுங்கனால உன்னை லேசா விடுறேன், விரசா ஓடி போயிரு போ. நாட்டாம, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. 2 வர்றேங்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அமைப்புல போய்கிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்தேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்ன வச்சு சொத்தைய வைக்கிறேன். நான் ஹீரோ, நீ ஹீரோ. நம்ம பாப்பா